நேயர்கள் அனைவரையும் தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வாரம் ஜாதகம் ஜோசியத்தில் இருக்க சந்தேகங்களுக்கு ரொம்பவே யதார்த்த முறையில் தீர்வு சொல்லிட்டு இருக்காரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்லி. அந்த வகையில் இந்த வாரம் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு, அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், நிறைய காலர்ஸ் லைன்ல காத்துட்டு இருக்காங்க. முதல் காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. வாழ்க்கையில எல்லாருக்குமே பண தேவைன்றது ரொம்பவே இன்றியமையாத விஷயமா இருக்கு. செல்வம் எப்படி சேரணும், இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா அது எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றதுக்கு நிறைய கேள்விகள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில செல்வம் சேரத்துக்கு எந்த சாமியை வழிபடுறது நல்லது? பொதுவாக பார்த்தீங்கன்னா நாராயணின்னு இருக்குது. நாராயணி அம்மனுக்கு கோயில்கள் ரொம்ப கம்மி இந்த உலகத்தில். அதில் பிரசித்தி பெற்ற அமைப்பு பார்த்திங்கன்னா வெள்ளூர் இருக்குது இல்லைங்களா, அந்த வெள்ளூரில் தங்க கோயில்னு இப்போ பிரசித்தம். இந்த தங்க கோயில்னா தங்க கோபுரத்தால் வேயப்பட்டதுனால தங்க கோயில்னு சொல்கிறது. ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஆதியுடைய அந்த அம்மனுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா அது நாராயணி அம்மன் சுயம்பு. அது அந்த நாராயணி அம்மன் சுயம்பில் அங்கே பார்த்திங்கன்னா உற்சவரும் மூலவரெலாம் இருக்காங்க, அது வேறு. அந்த நாராயணி அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே வணங்கிட்டு அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு என்னென்னா அங்கே நம்மளுடைய லக்ஷ்மியே தங்கத்தால் செய்யப்பட்ட லக்ஷ்மி இருக்குது. அதுக்கு பக்தர்களே தனித்தனியாக அபிஷேகம் செய்யலாம். அவங்க ஷர்ட்டை கட்டிட்டு பண்ணுறது ஆண்களுக்கு ஒரு சிறப்பு அமைப்பு. பெண்களாக இருந்தால் அது ஒன்றும் இல்லை, புடவை கட்டிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அந்த அமைப்பில் இருக்கிற அந்த அம்மன் தங்க கோயிலில் இருக்கிற சுயம்பு அம்மனுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அந்த சிலைக்கு இவங்க அபிஷேகம் பண்ண வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலமும், இந்த பண கஷ்டம் இந்த பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்படுவதுடன் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். நாராயணி அம்மனை வழிபடுவது பெரிய அளவுக்கு நிறைய அளவுக்கு பேருக்கு தெரியாது. அதனுடைய சூட்சமம் என்னென்றால் பணத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய இடம். அதனால் கடன் அமைப்பு, பணமே வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு போராட்டமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் வெள்ளூரில் இருக்கிற இந்த தங்க கோயில்னால் எல்லாருக்குமே தெரியும். அந்த தங்க கோயில் பஸ் ஸ்டாப்புன்னாவே எல்லாமே கொண்டு போய் விடக்கூடிய அளவுக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த 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 அமைப்பை நடத்துபவர்கள் அந்த அம்பாலும் இந்த நாராயணி அம்மனுடைய உபாசகரும் அவர்கள்லாம் மக்களுக்கு அன்னதானத்திலேருந்து எல்லாமே சிறப்பாக செய்யக்கூடிய இடம். பக்தர்கள் எந்தவித ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போய் தரிசனம் செய்து தங்க அம்மனுக்கு லக்ஷ்மிக்கு தங்கலக்ஷ்மி ஸ்வர்ணலக்ஷ்மி என்று சொல்வார்கள். அந்த ஸ்வர்ணலக்ஷ்மிக்கு அவர்கள் கையால் அபிஷேகம் டிக்கெட் வாங்கி செய்துவிட்டு வருவது அவர் வாழ்க்கையில் அனைத்து விதமான அஷ்டலக்ஷ்மி கிடைக்கும். ஓகே சார், நன்றி. முதல் காலர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், இப்போ எனக்கு ஒரு 6-7 வருஷமா கைகால் விளங்கலைங்க சார். சொல்லுங்க சார். அப்புறம் இந்த பிள்ளைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சாங்க, 2வது டிகிரியும் கூட அது சேர்த்த முடியல. புள்ள பேர் லதாங்க சார். சரி. மேச பரணி நட்சத்திரம் மேச ராசிங்க சார். சரி. புள்ள பிறந்தது பாத்தீங்கன்னா 20/11/91ங்க சார். சரி. இப்போ 2வது இந்த ஒரு 2வது டிகிரி படிக்க வச்சோம். 6 மாசம் போனாங்க, திரும்ப போகலைங்க. எங்க இருக்கீங்க சார் நீங்க? சார் நான் திருப்பூர்ல இருக்கேங்க சார். நான் புள்ள சொல்லியிருக்கேன்னு நினைச்சேங்க சார். சரிங்க சார். சரி, திருப்பூர்ல இருக்கீங்களா நீங்க? ஆமாங்க சார். சார், உங்க குழந்தைய கண்டிப்பா மதுரை இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். மதுரையில் பழமுதிர் சோலை முருகன் சன்னிதானத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு முருகனை தரிசனம் பண்ண சொல்லி அந்த கோயிலில் நடைபெறுகிற அர்ச்சனையில் பங்கு பெற்ற சொல்லுங்கள். சரிங்க சார். இந்த மாதிரி கல்வி கேள்வியில் ஏதாவது பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம், கல்வி ஞானத்தில் குறைபாடு இருக்கிறவங்க, தடையாக இருக்கிறவங்க, மேல் டிகிரி படிக்க முடியாத, ஏற்கனவே டிகிரி படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆனவங்களுக்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே பெரிய அளவு அனுகூலமும் சந்தோஷ அமைப்பு ஏற்படும். அதோட அதனுடைய சக்ஸஸ் பார்த்திங்கன்னா நல்ல அளவுக்கு இந்த தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். ஒரு முறை மட்டும் போனால் போகாது, வருஷத்துக்கு ஒரு முறை ரெகுலராக போகிற மாதிரி பழக்கத்துக்கு பண்ணிவிடுங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் சோஃபியா பேசுகிறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறோம். ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. சார், எனக்கு வேலை ரொம்ப தாமதமாகவே இருக்கு. சரி. நான் 2014 பாஸ் அவுட். வேலை ரொம்ப கிட்ட வருது, ஆனால் அது தள்ளி தள்ளி போயிடுற மாதிரியே இருக்கு. சரி. நான் கும்பராசி சார். புரட்டாதி நட்சத்திரம், சிம்ம லக்கணம். சரி. இப்போ உங்களுக்கு என்ன வயசுமா? 23 சார். சரி, சனி தசை நடக்குதா உங்களுக்கு? அது தெரியலைங்க. சரி, பரவாயில்லம்மா. உங்கள் சிம்ம லக்னமா நீங்கள்? ஆமாம் சார். எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் சார். வெள்ளூரில் இருக்கீங்க, திருப்பத்தூரில். ஆமாம். அங்கேயே உங்களுடைய இதுலேயே உங்கள் பள்ளிக்கொண்டான்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க சார். அங்கே இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணாவே உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுமா? ரெகுலராக வெள்ளிக்கிழமை 11 வெள்ளிக்கிழமை ரெகுலராக போயிட்டு வர வழியை பாருங்கள் அந்த கோயிலுக்கு.
ஓகே சார். அந்த கோயிலில் வந்து நடைபெறுகிற அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானத்தில் பங்கு பெற்றுங்க. ஒரு தடவை பண்ணால் கூட போதும். ஆனால் 11 வாரம் வந்து வெள்ளிக்கிழமை ரெகுலராக போங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு வாரம் தடைப்பட்டிருந்தாலும் கவலைப்படாமல் அடுத்த வாரம் அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க. இப்போ 5 வாரம் போய் 6வது வாரம் தடைப்பட்டுதுன்னா அடுத்த வாட்டி போகிறச்சு 6வது வாரமாக கணக்கு வச்சுக்கோங்களே தவிர முதல் வாரத்துலேருந்து நினைக்காதீங்க. 11 வாரம் போயிட்டு அப்புறமா மாதத்துக்கு ஒரு வாரம் வந்து அந்த வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் போயிட்டு வர்றதுக்கு பள்ளிக்கொண்டான கும்பிட ஆரம்பிச்சிருங்க. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்க கேட்க பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். இந்த உங்களுடைய உத்தியோக பிராப்தத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து இந்த 11வது வாரம் முடிகிறதுக்குள்ளே நல்லபடியாக அனுகூலம் ஏற்படுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ சார். ஹலோ வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். ஓகே சார் கிட்ட பேசுறேன். என் பேர் வந்து யுவராஜ். ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்டி லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக ராசி கேட்டி லக்னம் சார். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம். லக்னம் சொல்லுங்கள். லக்னம் தெரியல சார். பரவாயில்ல சொல்லுங்கள். உங்கள் வயசு என்னப்போ? வயசு வந்து 20 சார். சரி. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்மி செலெக்ஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி. அது கிடைக்குமா எப்படி இல்லையான்னு கேட்குறேன். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து முதல் சனி தாங்க உங்களதுல லைஃப்பில் நடக்குது. இந்த சனி வந்து 7.5 சனியோடைய 2வது வந்து ஜென்ம சனியும் உங்களுக்கு வந்து நடக்குது. அதாவது 7.5 சனி முதலாக நடக்குது. 20 வயசு தானே உங்களுக்கு இப்போ? ஆமாங்க சார். அதனால் வந்து இந்த சனி வந்து தடைகளை கொடுப்பதற்கும் மனதை வந்து நிம்மதி இல்லாத ஆக்குறதுக்கும் எல்லா லெவல்லையும் டென்ஷன் கொடுக்கறதுக்கும் காணப்படும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் சேலையூர்லேயே கந்தாசிரமம் இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? தெரியுது சார். சேலையூர்லேயே கந்தாசிரமன்றது ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த கந்தாசிரமத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்கிறது பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். புதன்கிழமை அந்த கந்தாசிரமத்துக்கு ரெகுலராக போகிறதோட வருஷத்துக்கு ஒரு முறை 3 நரசிம்மர் இருப்பார். பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் போகிற வழியில் இருக்கிற சிங்கர்குடி நரசிம்மர், அதுக்கடுத்தமா வந்து பூவரசங்குப்பம் நரசிம்மர் விழுப்புரத்தில், அதுக்கடுத்தது பரிக்கல்னு நரசிம்மர். இந்த 3 நரசிம்மரும் ஒரே நாளில் போய் தரிசனம் பண்ணுறது ஒரே நேர்கோடு நரசிம்மர்கள் என்ற பேர். இந்த 3 நரசிம்மர் ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும். அடிக்கடிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தாம்பரம்னா சேலையூர் ரொம்ப பக்கம். அங்கே இருக்கிற கந்தாசிரமத்திற்கு புதன்கிழமை போயிட்டு வழிபாடு செய்யுங்க. அங்கே இருக்கிற விக்கிரகத்தினுடைய பவரெல்லாம் நீங்கள் கொஞ்ச நாளில் தெரியலாம். அந்த அளவுக்கு அங்கே பிரசித்தி பெற்ற பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அனுகிரகமான தெய்வ சிலைகள் உள்ளது. அங்கே போய் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஏற்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் பூங்குழலி மேடம். நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். என்னோட அப்பாக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, ஒரு ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட அப்பாக்காக கேட்கணும் சார். சரிங்கம்மா. அப்பாவோட ராசி துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், மிதுன லக்னம் சார். சரி. வயசுமா? வயசு அவருக்கு 1960ல பிறந்தாருங்க சார். சரி. 5/7/1960 சார். சரி. அவரோட தொழில் கொஞ்சம் டவுனாவே இருக்கு சார். நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, அதுக்காக. சரி, நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அவருடைய அமைப்பில் வந்து இப்போ திசை வந்து நடக்கிறது வந்து அவர் வயசு என்ன சொன்னீங்க? 1960 சார் பிறந்தது. இப்போ சுக்கிர தசை நடக்கிறது வந்து அவருக்கு வந்து விரயத்துக்கு 5க்கும் 12க்கும் உரிய திசை அவர் ஜாதகத்தில். சரிங்க சார். அது வந்து பெரிய அளவுக்கு அவர் விரயமும் அனுகூல பிராப்தத்தையும் கெடுக்கும். அதனால் ரெகுலராக வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், வருஷத்துக்கு ஒரு தடவை மகான்கள் சன்னிதானத்திற்கு, அது எந்த மகானாக இருக்கட்டும். இப்போ நான் என்ன கேட்டிங்கன்னா மந்திராலயம் மகான்னு சொல்லுவேன். அந்த ராகவேந்திர மகான் சன்னிதானத்துக்கு போயிட்டு புதன், வியாழன், வெள்ளி அல்லது வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 இரவுகளில் வந்து அங்கே தங்குற மாதிரி பார்த்துக்க சொல்லுங்கள். தங்குறோன்னா கோயிலுக்குள்ளே தங்கணும்னு இல்லை, அந்த மந்திராலயத்தில் இருக்கிற ஏதான ஒரு லாட்ஜில் கூட தங்கலாம். அந்த கோயிலுடைய ரூம்லேயே இருக்கும், அவங்களுடைய ரூம்லேயே வந்து தங்குறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 3 நாளும் வந்து ரெகுலராக தரிசனம் பண்ணுறது வந்து ரொம்ப விசித்திரம். அதாவது பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும், விசேஷம் கிடைக்கும். காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே தரிசனம் பண்ணிவிட்டு அந்த வெளிப்பிரகாரத்தை 5 முறை பயபக்தியோடு சுற்றி 5 முறையும் நமஸ்காரம் பண்ணணும். அந்த கொடிமரம்னு சொல்கிற இடத்துலையோ அல்லது மூல பிருந்தாவனத்தை இருக்கக்கூடிய நேர் எதிரிலையோ வந்து 5 முறை நமஸ்காரம் பண்ணி, அந்த கோயிலே இருக்கிற மிருத்திகைன்னா துளசி மண், அந்த மண்ணை வாங்கிட்டு வந்து வீட்டில் டெய்லி வச்சு பூஜை பண்ண பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். இந்த விரயமெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். இந்த உணவு தானம் தயிர் சாதமும் வாட்டர் பேக்கெட்டும் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரிங்க. ஓகேம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? அரும்பாக்கத்துல இருந்துங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எங்க வீட்டுக்காரர்கிட்டங்க. எங்க வீட்டுக்காருக்குங்க. ஓகே, அவர் ராசி நட்சத்திரம் லக்னம்லாம் சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவர் ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா. கடக லக்னம். சரி.
வயசுமா 12/69ங்க அவர் பிறந்த தேதி. சரிங்கம்மா. அவருக்கு வருஷம் எதனா ஒன்று நடந்துனே இருக்குங்க. சரி. ஆக்சிடென்ட் ஆகுது, எதனா ஒன்று நடந்துனே இருக்கு. கடக லக்னமாமா அவரு? ஆமாங்க. அவர் 1969ங்க. அவருடைய ஜாதகத்துல சனி நீச்சமாக இருக்கிறனால இந்த பாதிப்பு இருக்குது இந்த கடக லக்னத்துக்கு. ரெகுலராக வந்து அவரை வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக வந்து அந்த பிரச்சனையெல்லாம் தீர்றதுக்கு முடிஞ்சால் ஒரு முறை ஆந்திராவில் இருக்கிற அகோபிலம் நரசிம்மருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர சொல்லுங்கள். அங்கே வந்து சனிக்கிழமை போய் அந்த நரசிம்மரை தரிசனம் பண்ணுறது, அந்த நரசிம்மருக்கு முடிஞ்சால் அபிஷேகம்லாம் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதோடு வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள், சனிக்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே யாருக்காவது ஒரு உணவு தானம் கொடுக்க சொல்லுங்கள். குறிப்பாக வந்து ஊனமற்றவர்களுக்கு வந்து உணவு தானம் கொடுப்பது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அவர் பிறந்த காலத்திலே சனியானவர் நீச்சமாக இருக்கிறனால இந்த பாதிப்பெல்லாம் இருக்குது. இதை மட்டும் ரெகுலராக பண்ணுறதோட அனுமன் சாலிசாவை டெய்லி கேட்க சொல்லுங்கள். இந்த பாதிப்புலேருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயரும் லைனில் இருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க மேடம், என் பேர் அருள்குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மேட்டூர் கிட்ட இருந்துங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க. ஓகே சார் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கங்க சார், என் பேர் அருள்குமார். சரி. டேட் ஆஃப் பர்த் 6/10/1979. சரி. மேசராசி, அஸ்வின் நட்சத்திரம். சரி. மிதுன லக்னம் சார். சரி. குடும்ப பிரச்சனை தாங்க சார். அப்புறம் வீட்டுல வந்து கவுச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மேஷராசி, அஸ்வினி நட்சத்திரம் தானே நீங்க? ஆமாங்க சார். சரி, உங்க மிதுன லக்னம் உங்களுக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி சரி சரி, சொல்லுங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? 3 வருஷம் ஆயிடுச்சுங்க சார், இது 4வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. சரி, உங்களுக்கு இப்போ நடக்கிற தசை வந்து செவ்வாய் தசையுடைய பாதிப்பு. சார் சந்திர தசை நடந்துட்டு இருக்குங்க சார். அது சந்திர திசையில என்ன புத்தி நடக்குதுங்க உங்களுக்கு? தெரியலைங்க சார். அப்ப நீங்க அஸ்வினி 1ஆம் பாதமா? நீங்க அஸ்வினி 1ஆம் பாதமா நீங்க? ஆமாங்க சார். 2ன்னு நினைக்கிறேங்க சார். சரி, உங்களுக்கு இப்போ அந்த தசை அந்த அமைப்பா இருந்தாலும் உங்க ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு நீங்க பிறந்த டைம்ல வந்து இந்த சனி பாதிப்புக்கு உண்டான அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டு கண்டபடி பேசுறதை மட்டும் நீங்க விட்டுறணும். இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. வாக்குஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் உடைய தசை நடக்கிறதுனால, சந்திர தசைனா 2க்குரிய தசை நடக்குதுன்னு அர்த்தம். அந்த 2க்குரியவன் வந்து கேது சாராசமத்தில் அதான் அஸ்வினியில் நிற்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளையார்பட்டிக்கு ரெகுலராக போங்க. பிள்ளையார்பட்டிக்கு போய் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை டெய்லி வச்சுட்டு வாங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். திங்கக்கிழமை பக்கத்தில் இருக்கிற விநாயகர்கிட்ட அருகம்பல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிவனுக்கு வில்வத்தையும் ஏதாவது அபிஷேக பொருளை கொடுங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை நிவர்த்தியை ஈடுபட்டுரும். அதோட வேலைக்கிழமை தோறும் ரெகுலராக யாருக்காவது உணவு தானம் கொடுங்க. உங்கள் குடும்பம் பிரிஞ்ச குடும்பம் ஒன்றாவதுக்கு உண்டான எளிய பரிகாரம் இதை மட்டும் ரெகுலராக பண்ணுங்கள். கணபதி காயத்ரின்னு இருக்கும். ஓம் ஏகதந்தா வித்மேக வக்கரத்துண்டா தீமகின் அந்த மந்திரத்தை 11 முறை தினமும் ஜபிப்பதன் மூலியமாக இந்த சந்திரதசை நடக்கிற பீரியடு ஃபுல்லாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகைப்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன விஷயத்தெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன? சார் என் பேர் வெங்கடேசன். எங்கேருந்து கால் பண்றீங்க வெங்கடேஷன்? பெரம்பூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே வெங்கடேசன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்காக தான் மேடம், என் ஒய்ஃபுக்காக. ஓகே சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சார், என் பேர் வெங்கடேசன். சரி. கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, மேஷ லக்னம். சரி சார், இப்போ ஒய்ஃப் வந்து உத்திரட்டாதி ராசி, சி சாய்லதா உத்திரட்டாதி மீன ராசி. சரி சார், நாங்க இது லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று நடத்திட்டு இருக்கோம் சார். சரி. அதுல வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. வராங்க பசங்க, ஆனா நிக்க மாட்டாங்க. சரி, யார் பேர்ல இருக்குங்க? சி சாய்லதான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் பேர்ல தான் சார். இல்ல அவங்க தான் ப்ரொப்ரைட்டர். அதுல அவங்க தான் ப்ரொப்ரைட்டர். அவங்க லக்னம் சொல்லுங்க. உத்திரட்டாதி மீன ராசி சார். ராசி தெரியல உங்களுக்கு? லக்னம் தெரியல உங்களுக்கு? ஆமாம் சார். அவங்களுக்கு ரெகுலராக இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனைலாம் வந்து இனிமேல் அந்த பிரச்சனை அமைப்பு வீரியம் குறையிறதுக்கு சூரியனார் கோயில்னு இருக்கும் கும்பகோணத்தில் ஆடுதுறையில். கும்பகோணம் ஆடுதுறைன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடுதுறையில் சூரியனார் கோயில்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நவகிரக கஷேத்திரத்தில் இருக்கிற சூரியனார் கோயில். அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு பசுனை கொடுத்து முதல்ல கணபதியை கும்பிட்டு அதுக்கப்புறம் சூரியனுக்கு பசுனை கொடுத்துட்டு அப்புறம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திருப்பி கணபதி கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். முடிஞ்சால் அந்த சூரியனுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செய்கிறது உங்கள் மனைவியுடைய ஜாதகப்படி பெரிய அளவுக்கு விசேஷம். அந்த அபிஷேக விபூதியை தினம் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக படிப்படியாக இந்த பிரச்சனையெல்லாம் குறையும். அது இல்லாமல் அவங்க இந்த லேடிஸ் ஹாஸ்டலுடைய ஆஃபீஸ் ரூமில் சூரிய காயத்ரி மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரத்தை டெய்லி ஒலிக்க செய்வதன் மூலியமாக
இந்த வீரியம் குறைஞ்சி இந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் ரகுவரன் ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க. ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க சார்? எனக்காக தாங்க மேடம். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், நான் ரகுவரன் ஈரோட்டிலிருந்து பேசுறேங்க சார். ராசி வந்து கடகம் ஆயில்ய நட்சத்திரம். சரி. விருச்சிக லக்னம் சார். சரி. வயசுங்க? வயசு 27ங்க. 27ங்க சார். சரி, சொல்லுங்க. நான் 2012ல் MCA முடிச்சேங்க சார். சரி. அதுக்கப்புறம் 1 இயரா ஒர்க் பண்ண, இப்போ 1.5 வருஷமா எதுவும் ஜாப் சரியா அமையல. உங்க டேட் மந்த் மட்டும் சொல்ல முடியுமா சார்? ரகுவரன் சார். 2 நவம்பர் 1988 சார். 2/11 இல்லையா நீங்க? ஆமாங்க சார். சரி 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 சரி. உங்களுக்கு வந்து இந்த சூரியன் நீச்சமாகி இருக்கிறனால இந்த அமைப்பில் வந்து பாதிப்பு இருக்குது. ரெகுலராக வந்து நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு பண்ணுறதோட காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே பெருமாள் தாயார் சன்னிதானத்துக்கும் ஆஞ்சநேயர் இருக்கிற கோயிலில் பசுனை தீபம் ஏற்றுறதோட வெண்தாமரை மலர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் கிடைக்கும். அடுத்தது திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கிற பஞ்சவடி அனுமன் கஷேத்திரம்னு இருக்குது. அந்த பஞ்சமுக அனுமன் கஷேத்திரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற அமைப்பு. அந்த கோயிலுக்கு முடிஞ்சால் 4 மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக போயிட்டு வாங்க. இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பாதிப்பு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். டெய்லி காலையில் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு மந்திரம் இருக்கும். அதை கேசட்டின் வாயிலாக கேட்பதன் மூலியமாக உங்களுக்கு இருக்கிற இந்த உத்தியோக தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஜோதிட நேரம். ஹலோ. ஹலோ சார், உங்க பேர் என்ன? கோவை மாவட்டத்திலிருந்து மதுசூதன் பேசுறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மிஸ்ஸஸ்க்காக சார். மிஸ்ஸஸ்க்காகமா? ஓகே ஓகே, பேசுங்க சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. மிஸ்ஸஸ் பேர் வந்து சாந்திங்க. சரி. ராசி வந்து கும்பராசிங்க. சரி. நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரங்க. சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 24/10/1966ங்க. சரிங்க. இப்போ வந்து உடல்நிலை வந்து கொஞ்சம் அடிக்கடி மாறி மாறி இதாயிட்டே வருதுங்க. உடம்பு சரியில்லாம போகுதுங்க. அப்புறம் வந்து நாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்லங்க, ஆமா, அங்க போய் சுந்தரேஸ்வரர் கும்பிட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பிரசாதம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் சார் இருக்கிறேங்க. சரி. அப்புறம் மேற்கொண்டு அடுத்து என்ன அப்படின்னா வெளியில கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுத்துருக்குறேங்க. அதெல்லாம் எப்போ வரையும் என்னன்னு தெரியலீங்க. சரி, லக்னம் என்னங்க? உங்க மனைவியுடைய லக்னம் என்னங்க? லக்னம் தான் சார் தெரியலீங்க. லக்னம் தெரியல. ஆமாங்க. சரி சரி. இப்போ வந்து உங்க மனைவிக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தாரு இல்லைங்களா? ஆமாங்க. சரி. இப்போ அந்த புதனுடைய பாதிப்புக்கு நீங்க கோயம்புத்தூர்ல தானே இருக்கீங்க? ஆமாங்க சார். மனைவியை கூட்டிட்டு ஒரு முறை வந்து குருவாயூருக்கு போயிட்டு துலாபாரம் கொடுக்கறது ரொம்ப அளவுக்கு விசேஷங்க. இந்த குருவாயூருக்கு துலாபாரம் கொடுத்துட்டு அந்த குருவாயூர் கோயிலில் அபிஷேக எண்ணெய் விற்பாங்கங்க. அந்த எண்ணெயை வாங்கி வந்து டெய்லி காலையில் ஒரு ட்ராப் வந்து உச்சந்தலையில் வச்சுக்க சொல்லுங்கள். குளிச்சுட்டு பிறகு வைக்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு விசேஷம். இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதோட ரெகுலராக புதன்கிழமை யாருக்காவது உணவு தானம் கொடுத்துட்டு வாங்க உங்கள் மனைவி பேரை சொல்லி. ஏனென்றால் உங்கள் மனைவி ஜாதக அமைப்பை தான் நீங்கள் சொன்னீங்க. அந்த நோயுடைய உபத்திரம் வீரியம் குறையிறதுக்கு இந்த எளிய பரிகாரம் பண்ணுறது மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதோட அபிராமி அந்தாதியில் இருக்கிற பாடல் வந்து 24வது பாடலில் படிங்க. அதே போல் வந்து உங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு 40, 54, 75 நீங்கள் படித்தா போதும். உங்கள் மனைவியுடைய நோய் உபத்திரம் தீர்வதற்கு பாடல் 24 படிக்க பெரிய அளவுக்கு மாற்றங்களும் அனுகூலம் நல்ல மருந்து வரும். நல்ல மருந்துகள் மூலியமாக அதை தீர்வதற்கு உண்டான எளிய அமைப்பு விரைவில் ஏற்படுங்க. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். பேசலாம். இது சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ தான் 12th எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. வாழ்க்கையில் முக்கியமான கட்டம்ன்றது காலேஜ் சேரும் போது தான். அதை வச்சு தான் கெரியரே டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ படிக்க போகிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கடவுள் கும்பிட்டா எந்த நாளில் கும்பிட்டா நல்லது சார்? அதாம்மா, ஆக்சுவலாக வந்து இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன அயகிரி வேறு தான் பெரிய அளவுக்கு அனுகூலமான அமைப்பு. சரஸ்வதி என்றாலும் அயகிரி வேருக்கு தான் அந்த கல்விக்கு வந்து பெரிய அளவுக்கு மகத்துவம் கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பெருமாளுடைய சன்னிதானத்தில், அதாவது 108 திவ்ய தேசத்துக்கு உண்டான அமைப்பு. அங்கே பார்த்தீங்கன்னா திருவகிந்தபுரம்னு இருக்குது. அங்கே பெருமாள் சன்னிதானம் தான். ஆனால் அந்த மலைக்குன்றுக்கு மேலே ஐகர் இருக்குன்னு தனி சன்னிதானம் உண்டு. அந்த சன்னிதானத்துக்கு அந்த குழந்தையுடன் போயிட்டு பசு நெய் கொடுப்பது தான் பெரிய அளவுக்கு விசேஷம்.
கூட ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அந்த கோயிலுடைய முறைப்படி வழிபாடு செய்து விட்டு வருவதுடன் அவங்கவுங்க வீட்டு பக்கத்திலே ஆகியோர் சன்னிதானம் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துக்கு குழந்தையை கூட்டின்னு போயிட்டு ஏலக்காய் மாலை போடுவது மிகப்பெரிய விசேஷம். அப்படி இல்லை என்றாலும் ஐகிருவர் படத்தை வைத்து புதன்கிழமையில் ஏலக்காயை நைவேத்தியமாக வைத்து அந்த குழந்தைக்கு வந்து தீபமேத்தி பசுனை தீபமேத்தி வழிபட இந்த தடைகள், கல்வியில் வந்து பிரச்சனைகள், நல்ல காலேஜ் கிடைக்கிறதுடைய ப்ராப்ளம் எல்லாம் கண்டிப்பாக தீரும். முடிஞ்சால் ஐகிருவர் காயத்ரியே அந்த குழந்தை டெய்லி ஒரு 11 முறை ஜபிப்பதன் மூலியமாக அவங்க கல்வியில் இருக்கிற தடைகள், பெரிய படிப்புகளுக்கு உண்டான தடைகள்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஓகே சார், அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்டேயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என்னோட பேர் வந்து ஸ்வேதா மேடம். நான் வேலூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, பின்னாடி டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு சார் கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். சொல்லுங்கள் மேடம். வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கள் சார். என்னோட பேர் ஸ்வேதா சார். சரி, நான் எனக்காகவும் என்னோட தங்கச்சிக்காகவும் கேட்கணும் சார். சரி, ஃபர்ஸ்ட் உங்களது கேளுங்க. ஓகே சார். என்னோட ராசி வந்து துலா ராசி சார். சுவாதி நட்சத்திரம், கும்ப லக்னம் சார். சரி, வயசுமா? எனக்கு வயசு வந்து நான் 84ல பிறந்தேன் சார். 1984ல பிறந்தேன். சரிம்மா, சொல்லுங்க என்ன வேணும்? நான் வந்து 2008ல இருந்து எனக்கு ஒரு கேஸ் பிரச்சனை சார். நான் போயிட்டு இருக்கேன் கோர்ட்டுக்கு. அது பாத்தீங்கன்னா முடியவே மாட்டேங்குது சார். எதிர் பார்ட்டி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து காசு கொடுத்து எல்லாரையும் சரி கட்டிடுறாங்க சார். நான் எங்க போய் முயற்சி பண்ணாலும் எனக்கு அந்த வழக்கு வந்து முடியவே மாட்டேங்குது சார். என்ன ரொம்ப இழுக்கடிக்கிறாங்க சார். இல்லைம்மா, இது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இப்போ நடக்கிற இந்த சனி திசை அமைப்பில் சரிங்க சார் 7.5 சனியில் இந்த பாதிப்பு வந்ததா? நான் 2008ல இருந்தே வந்து இருக்குது சார் எனக்கு கோர்ட் பிரச்சனை. சரி சார். சரி, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? அந்த கோர்ட்டு பிரச்சனை தீர்றதுக்கு வந்தான அமைப்பு தானே தேவை உங்களுக்கு? ஆமாங்க சார். சரி, இது வந்து நீங்கள் வந்து மாதிரி என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஓகே, நான் ஒரு அட்வொகேட்டாக இருந்து நீங்கள் அந்த காசு கீசெல்லாம் வந்து கோர்ட்டு மேட்டரில் வந்து வக்கீலுங்களுக்கு வேணுமா காசு கொடுக்கலாம் தவிர மற்றதெல்லாம் அதெல்லாம் வந்து கோர்ட்டு விஷயத்தில் நடக்கிறது இல்லை. இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து சரியான வந்து உங்கள் வக்கீலை மட்டும் நீங்கள் நம்பாமல் ஆஸ் அட்வொகேட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தனிப்பட்ட கேஸுகளில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். நீங்கள் என்னென்னா அது ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறத மட்டும் விட்டுருங்க. என்றைக்குமே கோர்ட்டுனா நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும், அது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பட் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து திங்களூர் முதல்ல போகணும். திங்களூர் போகிறது வந்து பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய கோயில். உங்களுக்கு சந்திரனுடைய கோயிலுக்கு போயிட்டு சந்திரனுக்கு முடிஞ்சால் ஒரு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி தினம் வைத்து கொண்டு வருவதுடன் திங்கக்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வெள்ளூர்னா வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவலிங்கம் எந்த கோயிலில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு போகிறது விசேஷம். அங்கே வந்து வில்வத்தையும் கொடுத்து அபிஷேக பொருளை கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோட சிவஸ்துதி இல்லைனா ருத்ரம் சமக்கம்னு ஒரு கேசட் இருக்கும். அதை டெய்லி கேட்டுட்டு வர்றதுக்கு மூலியமாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அதிலேருந்து மீண்டு வருவதற்குள்ளான அனுகூலம் ஏற்படும். அதோட உங்கள் பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருந்ததுன்னா அபிராமி அந்தாதியில் இருக்கிற 21வது பாடல், 40வது பாடல், 43வது பாடல், 54வது பாடல், 75வது பாடலை பயபக்தியோடு படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அரசு காரியங்கள் ஜெயம் ஏற்படுவதற்கு 91வது பாடலையும் படிங்க. இதை மட்டும் படிச்சுட்டு வாங்க. சிவனை வழிபாடு ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. ரெகுலராக சிவனை வழிபாடு பண்ண உங்களுக்கு இருக்கிற இந்த லக்னத்துக்கும் இப்போ நடக்கிற இந்த திசைக்கும் அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் சிவகாமிமா, நான் சென்னையிலேருந்து பேசுறேங்க. யாருக்காக சிவகாமியம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் எங்க தம்பி பாரத சாரதிக்காக பேசணுங்க மேடம். ஓகே, பேசுங்க. ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். சென்னையிலேருந்து பேசுறேங்க சார். பாரத சாரதின்றவருக்கு பேசணும். டேட் ஆஃப் பர்த் வந்து 18/7/1968. சரி. அஸ்வினி நட்சத்திரம். சரி. மேஷ ராசி. ஒரு கல்யாணம் 14 வருஷம் ஆகுதுங்க சார். கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்க சார். லக்னம் என்ன சொன்னீங்கம்மா? லக்னம் தெரியலங்க சார். சரி சரி. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. அந்த 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த பொண்ணு இங்க கொஞ்ச நாளைக்கு அங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கு. அவர் ஒரு குடும்பத்துல ஒரு பிடிப்பா இல்ல. எதுல போனாலும் தோல்வி தோல்வி தோல்வின்னு இருக்காரு. எதுலயும் ஒரு பிடிமானமா இருக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார். எங்க இருக்கீங்க நீங்க? சென்னையில? சென்னையில நுங்கம்பாக்கத்துல இருக்கோம் சார். நுங்கம்பாக்கத்திலே ஒரு கோயில் இருக்காமா, அந்த கோடம்பாக்கம் மகாலிங்கபுரம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். அங்க ஐயப்பன் கோயில்னு இருக்கு. ஆமாங்க. அந்த ஐயப்பன் கோயில்ல உங்க அந்த பார்சாதின்ற பேர் இருக்கு. ரெகுலரா மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நோட் பண்ணிக்கோங்க. மாசத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை
சரிங்க சார். அங்கே வந்து மாளிகாபுர தேவின்னு இருக்குது. அந்த சன்னிதானத்தில் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலே மாளிகாபுர தேவின்னு இருக்குது. ஆமாங்க சார். அந்த தேவிக்கு வந்து மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஐக்கிய மத்தியமம்னு ஒரு பூஜை இருக்குது. பேர் சொல்லுங்கள். ஐக்கிய மத்தியமம். ஐக்கிய மத்தியமம். அந்த ஐக்கிய மத்தியமம் பூஜை என்னென்னா, அந்த புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை ஆகிறவங்களுக்கு அந்த பூஜை பண்ண அந்த நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம். அதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வர சொல்லுங்கள். அதோட கும்பகோணத்தில் சாரங்கபாணின்னு பெருமாள் கோயில், ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில், 108 திவ்ய தேசத்தில் ஒன்று. அது திருப்பதி ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தது ஆழ்வார்கள் வந்து அதிகமாக வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து அந்த சாரங்கபாணி பெருமாள் கோயில். அந்த பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பயபக்தியோடு கும்பிட்டுட்டு வர சொல்லுங்கள் உங்கள் பார்சாதி சாரை. இந்த பிரச்சனை எல்லாம் படிப்பூர்ண நிவர்த்தி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சாரங்கபாணி கோயில் போக போக கும்பகோணத்தில் பெரிய அளவுக்கு நிவர்த்தி ஏற்பட்டு கண்கூடாக அவங்க நல்ல ஒத்துமையோடு இருக்கிறதுக்கு அந்த பெருமாள் துணை இருப்பார்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ 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 வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ 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 சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? யமுனா மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்கணும்? அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். எனக்காக தான் பேசணும் மேடம். ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஓகே சொல்லுங்கம்மா. ஹலோ வணக்கம் சார், என் பேர் யமுனா. சரி. அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். சரி. என்னோட ராசி விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். சரி. நட்சத்திரம் சார். என்ன நட்சத்திரமா? கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரம். வயசு சொல்லுங்கம்மா. வயசு 42, 1973 சார். சரி சரி சரி. என்ன வேணுமா? 4 இயர்ஸா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு சார். உங்களுக்காமா? ஆமாங்க. சரி, உங்க ஜாதகத்துக்கு வந்துமா இப்போ வந்து அந்த அமைப்பில் வந்து பாதிப்பு இருக்குதுனாவே ரெகுலராக இது வந்து புதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு இருந்து செவ்வாயுடைய பாதிப்பு இருந்தால் தான் வரும். ஏன்னா 6க்கும் 8 கூறியவனுடைய அமைப்பு கெட்டால் இந்த மாதிரி அமைப்பு வரும். ரெகுலராக என்ன பண்ணுங்கம்மா, சென்னையில் வந்து இந்த அமைப்புக்கு வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறனால கந்தக்கோட்டம் கந்தசாமி கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் தரிசனம் பண்ணுங்கள். கோயிலில் வந்து 5 முறை வெளி பிரகாரத்தை வணங்கிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை டெய்லி வச்சுட்டு வாங்க. அதோட திருவெண்காடுன்னு இருக்கும். திருவெண்காடு புதஸ்தலம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு பசுனை கொடுத்து புதனுக்கு தீபம் ஏற்றுறதோட அங்கே இருக்கிற அகோரமூர்த்தின்னு இருப்பார், அவருக்கும் தீபம் ஏற்றிட்டு அந்த புதன் கோயிலில் ஏற்கனவே அபிஷேகம் பண்ண புதனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதி இருக்கும். அந்த விபூதி வாயின் வந்து இந்த கந்தசாமி கோயிலுடைய அபிஷேக விபூதியோட மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வாங்க. பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் கண்டிப்பாக மாறும். நாராயணியம்னு ஒரு கேசட் கிடைக்கும், பெரிய பெரிய இந்த சாமி புஸ்தகம் விற்கிற கடைகளெல்லாம் கிடைக்கும். நாராயணியம் அந்த கேசட்டை டெய்லி கேட்பதன் மூலியமாக இந்த தோள்களில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி மருந்துகள் மூலியமாக மாறுவதற்குண்டான வழிவகை ஏற்படுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேரு சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேர் ஜெயக்குமாருங்க, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், சார் கிட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க ஜெயக்குமார். சார் என்னோட ராசி திருவோண நட்சத்திரம், மகர ராசி, தனுஷ் லக்னம் சார். சரி. இப்போ எனக்கு வயசுங்க 37 சார். ஓகே. ஸோ என்ன குருதசை நடக்குது உங்களுக்கு? எனக்கு தெரியலைங்க சார். சரி பரவாயில்ல. இப்போ என்னன்னு கேட்டேன் சார், எனக்கு வந்து உங்கள் மேரேஜ் வந்து பார்க்க ஆரம்பிச்சு நேரில் ஒரு 6 வருஷம் ஆச்சுங்க சார். பட் வந்து மேரேஜ் தடையாயிட்டே இருக்கு. எல்லாம் ஓகே ஆகிட்டு வரப்போ திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் தடையாயிருது. சரி. அந்த இன்னொரு கொஸ்டின் வந்து எனக்கு தொழிலில் வந்து இப்போ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கேன் சார், அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருக்கேன். சரி. ஸோ வந்து ஜாப்ல எனக்கு வந்து ஏதோ ட்ரபிள் ஆகி ஜாப் விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஸோ ஜாப் கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது சார். சரி. இந்த 2 இதுக்கு மட்டும் என்ன? நீங்கள் 2த்துக்குமே வெளியே பரிகாரம் கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலஸ்திரி இருக்கு இல்லைங்களா, திருப்பதி போகின்ற வழியில் காலாஸ்திரின்னு அந்த ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு பசுனை, அதாவது பசுனை கொடுத்துட்டு 2 சன்னிதானத்துலேயும் கேதுக்கும் ராகுக்கும் வந்து பசுனை கொடுத்து தீபம் ஏற்றிட்டு கொடிமர நமஸ்காரம் பண்ணிவிட்டு கோயிலே வந்து வெள்ளை கலர் இனிப்பு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை முடிச்சுட்டு நேராக வந்து அலமேலு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார், அவரை தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பதி மலையில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா டோல்கேட்டுன்னு வரும். அங்கே தான் நம்ம வண்டிங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்புவாங்க. அதுக்கு நேர் எதிரில் பார்த்திங்கன்னா நடையில் பாதைசாரிகள் பாதையிலேருந்து நடந்து போகிறவங்களுக்காக ஒரு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கோயில் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் பாத தரிசனம்னு பேர். இது அந்த பெருமாள் பாத தரிசனத்துக்கு பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பாதங்கள் வந்து இரும்பாலே மற்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான செய்த பாதங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த பாதத்தை தலையில் வச்சுட்டு அந்த கோயிலை 3 முறை பயபக்தியோடு வலம் வந்துட்டு திருப்பதியில் போய் பெருமாள் தரிசனம் பண்ணி ஒரு இரவு தங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2 விஷயமும் உங்களுக்கு வந்து பாதிப்புலேருந்து நிவர்த்தி ஏற்படும். இதை மட்டும் ரெகுலராக 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். வேலை கிடச்சிச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க.
உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த கிரக அமைப்பு கெட்டிருக்கனால தான் இந்த பாதிப்பு. அது வந்து ரெகுலராக இந்த பரிகாரம் வருஷம் பண்ணுறதுனால தான் நிவர்த்தி ஏற்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ. ஓகே சார், நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நல்லபடியான வேலையில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. வேலையில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறதுனால தான். ஆமாம்மா, ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இந்த உத்தியோக பிராப்தத்தில் பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படுறதுக்கு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அந்த விநாயகர் கோயிலில் சாதாரண காணிப்பாக்கம் விநாயகர் கோயில்னு பார்த்திங்கன்னா சித்தூரில் இருந்திருக்கு சுயம்பு விநாயகர். இந்த விநாயகர் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு கணபதி ஹோமம் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 500 ரூபா தான். எல்லாராலையும் ஆஃபர் பண்ண முடியும். 1 லட்ச ரூபாயில் தான் ஹோமம் பண்ணால் தான் கிடையாது. அந்த கோயிலில் நடக்கிற ஹோமத்தில் சப்போஸ் வந்து நிறைய அளவுக்கு பெரிய அளவு பணம் இந்த கணபதி ஹோமமே பெரிய அளவுக்கு இருந்தால் ஒரு 10 பேர் சேர்ந்து கூட பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறதுனால அந்த வந்து இந்த தொழிலில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகமாகட்டும் தொழிலாக இருக்கட்டும் யாருக்காவது பாதிப்பில் இருக்கிறவங்க பிரசித்தி பெற்ற விநாயகர் ஸ்தலத்துக்கு போகிறது வந்து ரொம்ப அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் அதில் வந்து பாதிப்புகள்லாம் இருக்கிறவங்க வந்து நரசிம்மரை போய் கும்பிட்றது வந்து இந்த உத்தியோகத்தில் தொழிலில் இருக்கிற பாதிப்பை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். ஓகே சார், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. வணக்கம் மேடம், நான் சரஸ்வதி பேசுகிறேன், திருவத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான். ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா ஜாதக சம்மந்தப்பட்டதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ. சார் என் பையனுக்கு தான் சார் பார்க்கணும். அவர் பேர் நிகேஷ் குமார், விருச்சிக ராசி, அனுஷக நட்சத்திரம். வயசுமா? வயசு 12 சார். அவனுக்கு வந்தா 12. அவனுக்கு 11 முடிஞ்சு 12ஆமா? ஆமாங்க சார், அக்டோபர் வந்ததா. இப்போதைக்கு அவனுக்கு 11 வயசு தான் சார் அவனுக்கு. சரி, என்ன லக்னம் தெரியாதாம்மா? அதெல்லாம் தெரியாது சார். இந்த என்ன வேணும் உங்களுக்கு? இதனால வந்து வீட்டுல கொஞ்சம் என்னன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை, அப்பாவுக்கும் புள்ளிக்கும் ஆகவும் மாட்டுது. சண்டை வந்துட்டே இருக்குது வீட்டுல. இதுக்கு எதனா பரிகாரம் பண்ணணுமா இல்ல அவன் ராசி எதனா சரி? இல்லம்மா, அவருடைய ராசியில வந்து சந்திரன் நீச்சமாயிருக்கு. சந்திரன் நீச்சமாயி 7.5 சனியுடைய ஜென்ம சனி, அதாவது குழந்தைனால முதல் சனி அமைப்பில் இருக்கு. அவர் வந்து கொஞ்சம் வந்து கோபதாபம் அதிகமாக தான் படக்கூடிய அமைப்பு தான் அந்த ராசிக்கே உண்டு. சந்திரன் நீச்சமானனால சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரோஷப்படக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இதுக்கு நிவர்த்தி ஏற்படக்கூடிய எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை தோறும் இரவு வந்து அரிசி இல்லாத உணவு கொடுக்குற மாதிரி பழக்கத்துக்கு ஃபேமிலியே வந்துடுங்க. அசைவம் சாப்பிட்றதா இருந்தால் திங்கக்கிழமை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட பாடலை வந்து டெய்லி ஒலிப்பது மூலியமாக காலையில் வந்து சுப்பிரபாதம் வீட்டில் ஒலிக்க செய்வது மூலியமாக பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அடுத்தது பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு வந்து அந்த குழந்தையை கூட்டிக்கின்னு ஏதாவது ஒரு சிவன் கோயிலுக்கு, சென்னையில் இருக்கிற ஏதாவது பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்யுது. மாலை 6 மணிக்கு மேலே போகிறது வந்து ரொம்ப விசேஷம். வில்வ இலையோட அபிஷேக பொருளை கொடுங்க. இது ரெகுலராக பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து இந்த டைம் பேட் வந்து இந்த ஜென்ம சனி இருக்கிறனால இன்னும் 2.5 வருஷத்துக்கு அந்த குழந்தையோட வந்து அவங்க அப்பா கிட்ட கூட குழந்தைன்னு நினச்சி என் குழந்தை என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு ரோஷப்படாமல் ஒரு நல்ல தோழனாக மாறி அவர் அரவணைச்சிக்க சொல்லுங்கள். அதுதான் நல்லது. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? உளுந்தூர்பேட்டிலேருந்து பேசுகிறேம்மா. என் பொண்ணுக்காக கேட்கணும்மா. ஓகேம்மா, சார் கிட்ட பேசுங்க. சார் சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் சார். பொண்ணு பேர் நிறைமதி, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரம், ரிஷப லக்னம் சார். சரி. கிழமை பிறந்த 8:55 சார். மேரேஜுக்கும் வேலைக்கும் வேணும் சார். அவர் வயசு என்ன? நீங்க இப்போ 27 முடிஞ்சு 28 ரன்னிங் சார். சரி, இப்போ என்ன வேணுமா உங்களுக்கு? பொண்ணுக்கு கல்யாணமும் வேலையும் சார். சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாப்பாவை கூட்டிக்குங்க. ரெகுலராக வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு 11 வாரம் செவ்வாய்க்கிழமை வீடு பக்கத்துலேயே முருகரும் துர்கைக்கும் வந்து ரெகுலராக விளக்கு போட சொல்லுங்கள். பசுனியால் தீப விளக்கு போடுறது வந்து இந்த குழந்தைக்கு வந்து நிறைய விஷயத்துக்கு அனுகூலம் ஏற்படும். அது செவ்வாய்க்கிழமை முருகருக்கும் போடணும், துர்கைக்கும் போடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 11 வாரத்தில் 1 வாரம் முருகருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள், 1 வாரம் வந்து துர்கைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். அது வீடு பக்கத்தில் எந்த கோயிலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோயிலில் இந்த சன்னிதானத்தில் இந்த சிலைகள் இருந்தால் போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பசு நெய்யால் தீபம் ஏற்றிட்டு 36 கிலோ பச்சரிசியை மடப்பள்ளிக்கு கொடுக்குறதோட அர்ச்சனை பண்ணி செவ்வாயுடைய அபிஷேக விபூதி வாங்கிட்டு அந்த விபூதியை டெய்லி நெஞ்சிற்கு தடவிட்டு வர இந்த திருமணத்தில் இருக்கிற பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். வைத்தீஸ்வரனை முடிச்சுட்டு திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுன்னு இருக்கும். அந்த திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரருக்கு வருஷத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பாக உங்கள் பாப்பா போகணும். போயிட்டு 5 அகலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறதோட
விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி அபிஷேகத்தை டெய்லி நெத்தியில் வச்சுட்டு வர வர உத்தியோகத்தில் இருக்கிற பிரச்சனையும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். இதை மட்டும் பண்ணாவே போதும். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. சார் அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு கூட ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். தொடர்ந்து பேசலாம். இது தி சென்னை சில்க்ஸ் வழங்கும் ஜோதிட நேரம். சார் அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன கேள்வி. பல பேருக்கு இப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அது மாதிரி ஆகும்போது ரொம்ப செல்ஃப் எஸ்டீமே குறைஞ்சி போகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மனதிடம் வரணும்னா எந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம்? அதான் அந்த உயிர் பயம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, சைக்காட்ரிக் எஃபெக்ட்டு, ஒரு பெரிய அளவுக்கு பயம், அவங்களே அலட்டிக்கிறது, குடும்பத்திலையும் நிம்மதியாக வைக்காதவங்கெல்லாம் வந்து மதுரைக்கு பக்கத்தில் திருமோகூர்னு இருக்குது. அந்த திருமோகூரில் பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அந்த கோயிலுடைய அமைப்பு 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில். அந்த சக்கரத்தாழ்வார் வந்து எப்படின்னா அபயம் அளிக்கிறதுக்கு அவர் ஓடி வர மாதிரியே இருக்கும் சிலை. அந்த சிலையை வந்து அந்த சக்கரத்தாழ்வாரை வழங்குறது மூலியமாக பெரிய அளவு அனுகூலம், இந்த பயம்லாம் கண்டிப்பாக போயிடும். அதுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா நரசிம்மர் இருப்பார். இது பெரிய விசேஷமான ஒரு ஸ்தலம் இந்த திருமோகூர்ன்றது. நிறைய பேர் வந்து மதுரைக்கு போவாங்க, மீனாட்சியெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த திருமோகூர் நரசிம்மரை பார்க்குறது, சக்கரத்தாழ்வாரை பார்க்குறது எப்பேற்பட்ட குடும்பத்திற்கும், அதாவது எந்தெந்த பயம் இருக்குது, எந்தெந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஏற்படக்கூடிய இடம். இந்த கோயில் போயிட்டு பானகமோ அல்லது சக்கரை பொங்கல் நைவேத்தியமோ அல்லது இந்த கோயில் முறைப்படி பூஜை புனஸ்காரங்கள், அந்த கோயிலில் எப்படி அபிஷேகம் உண்டோ அதற்குண்டான அமைப்பெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த கோயிலில் போயிட்டு கண்டிப்பாக எந்த கோயிலில் போனாலும் கொடிமரத்தில் உட்காரணும். இந்த கொடிமரம் என்பது தான் எல்லா சக்திகளும் உள்ளடக்கிய விஷயம். வெறும் வந்து நம்ம விக்கிரகத்தை மட்டும் பார்த்து கும்பிடுறதுக்கு ஓடி வந்துடக்கூடாது. அந்த கொடிமரத்துக்கு உண்டான நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் வந்து எந்த திசையில் விழணும்லாம் இருக்கும், ஒரு கோயிலுக்கும் அந்த அமைப்புக்கு மாற்றி உட்காந்து கும்பிட்டுட்டு பொறுமையாக அந்த சமயத்தில் கதை பேசுகிறது சிரிக்கிறதெல்லாம் இல்லாமல் பயபக்தியோடு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசிட்டு வந்தாவே கண்டிப்பாக அதனுடைய ஆகர்ஷண சக்தி அவங்கள நல்வழிப்படுத்தும். திருமோகூர் சக்கரத்தாழ்வார் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அதாவது சூசைட் பண்ணுற எண்ணங்களெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம். ஓகே சார். அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் பேருமா? என்னோட பேர் செல்விங் மேடம். சார்ட்டு பேசுங்க மேடம். ஓகே, தாராளமா பேசுங்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். சார் என்னோட நேம் வந்து செல்விங் சார். டேட் ஆஃப் பர்த் வந்து 23/1/1983 சார். சரி. என்னோட நட்சத்திரம் வந்து பரணி 3ஆம் பாதம். சரி. மேஷ ராசி மீன லக்னம். சரி சார். எனக்கு இப்ப ரீமேரேஜ் அலைன்ஸ் பாத்துருக்காங்க சார். சரி. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 30/10/1979. நட்சத்திரம் வந்து சதயம் பாதம் 2. சரி. கும்பராசி கடக லக்னம். சரி. சார் மேரேஜ் பண்ணலாங்களா வேணாங்களா? அவங்களுக்கு ஒரு ரீமேரேஜிங் சார். இல்லைம்மா, ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தில் வந்துமா ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. பொருத்தத்தை மட்டும் இந்த பார்க்குறதோட ஏற்கனவே ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் தான், இந்த மாதிரி கலத்திர ஸ்தான தோஷம் இருந்தால் தான் ஏற்கனவே மேரேஜ் ஃபெயிலியர் ஆகும். திருப்பி நம்ம இன்னொரு ரீமேரேஜ் பண்ணுறதோட அவங்களுடைய ஃபேமிலியுடைய பேக்ரவுண்டெல்லாம் நல்லா விசாரிச்சுக்குங்க. விசாரிச்சுட்டு மனப்பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறமா தான் ஏற்கனவே கலத்திர தோஷம் இருக்கிறனால இந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து நல்ல ஜாதகத்தை விட்டுறதோ இல்லை பொருத்தம் மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஒரு தவறை பண்ணுறதோ கண்டிப்பாக எந்த நேயர்களும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு தடவை பாடம் வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பாடத்தை அடிக்கடிக்கு பாடம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக பாடமாக வச்சுக்கூடாது. இந்த பாடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பொருத்தம் வந்து மனப்பொருத்தம் இருக்கிறதா பாருங்கள். மெயினாக வந்து ஃபேமிலி விசாரிங்க. உங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றங்கள் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மனசில் வந்து உள்ளே வந்து சொல்கிறது மட்டும் செஞ்சால் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். மேலும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருந்ததுனால கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு ஒரு துலாபாரம் கொடுங்க. வருஷத்துக்கு வருஷம் இந்த துலாபாரம் கொடுக்கறது உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பெரிய அளவு அனுகூலம் கிடைக்கும். புதன்கிழமை மட்டும் ஏதாவது ஒரு பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கிற சன்னிதானத்துக்கு வெண்தாமரை மலர்கள் கொடுத்து அர்ச்சனை பண்ணுறதோட பசுனை தீபம் ஏற்றுங்க. இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு குருபலம் இப்போ கண்டிப்பாக வருது. உங்கள் ஜாதகத்துக்கு தடைப்பட்டிருந்த அந்த திருமண அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். இந்த அமைப்புடைய பொருத்தம் வந்து இருக்குது. உங்களுக்குள்ள மனப்பொருத்தம் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தாங்க. ஓகே, டிவி வால்யூம் குறைச்சிட்டு சார் கிட்ட பேசுங்க சார்.
வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். சரி. கன்னிராசி, அஸ்தநட்சத்திரம், தனுசு லக்னம். சரி. வயசுங்க? 75ல பிறந்தது. சரி. என்னுடைய சூழ்நிலை சரியில்லாம இருக்குது, அதுக்குதான் சரி கேட்கல. பொருளாதார சூழ்நிலையும் சரி, வேலையும் சரி, ஒண்ணுமே சரியில்லாம இருக்கு டோட்டலா. சரி. எங்க இருக்கீங்க சார் நீங்க? சென்னையிலங்க. சென்னையில எங்க இருக்கீங்க? சென்னையில வண்ணாரப்பேட்டையிலங்க. வண்ணாரப்பேட்டையில இருந்து ரெகுலரா வந்து திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் வர முடியுமா? வரலாம் சார். புதன்கிழமை ரெகுலரா பார்சாதி பெருமாளை வந்து 11 வாரம் ரெகுலரா வந்து தரிசனம் பண்ணுங்க. சரிங்க சார். முடிஞ்சா ஒரு முறை வந்து ஒரு புதன்கிழமை வந்து விஸ்வரூப தரிசனம் இருக்குது, விடிகாலம்பரை பண்ணுவாங்க. அந்த விஸ்வரூப தரிசனம் பெருமாளை பார்க்கறது பெரிய அளவுக்கு விசேஷம். உங்களுக்கு அபயம் அளிக்கக்கூடிய பரிகாரம் அது. புதன்கிழமை நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. புதன்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கோங்க. ரெகுலராக வந்து கோவிந்த நாமாவளின்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, வெங்கடேச கோவிந்தா, பக்தோச்சல கோவிந்தா. அந்த கோவிந்த நாமாவளியை பயபக்தியோடு படிக்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் டிசம்பர் வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புக்கு இப்போதைக்கு வந்து சர்ப்பங்கள் பாதிப்பு இருக்கிறனால டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரே ஒரு முறை மட்டும் காலஸ்திரிக்கும், அதாவது திருப்பதி போகின்ற வழியில் உள்ள காலஸ்திரி போயிட்டு பெருமாளை அதாவது பகவானை தரிசனம் பண்ணிக்கோங்க. வெள்ளை கலர் ஸ்வீட்ஸை கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு முறை வந்து காணிப்பாக்கம், சித்தூரில் உள்ள காணிப்பாக்கத்தில் போயிட்டு விநாயகர், சுயம்பு விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது இந்த ராகு கேதுவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். 11 வாரம் பார்சாதி கோயிலை பெருமாளை புதன்கிழமை தரிசனம் செய்துவிட்டு பிறகு மாதம் ஒரு புதன்கிழமை பார்சாதி பெருமாளை போயிட்டு வர உங்களுடைய பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சந்திரா, நான் தாம்பரம் ஓல்டு பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சந்திராமா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் என் டாக்டர் தர்ணிஸ்ரீக்கு வேண்டி கேட்கணும். ஓகே சார். அவ வந்து வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம். என் பொண்ணு வந்து இப்ப செகண்ட் இயர் பிஇ பண்றா. சரி. 19 இயர்ஸ் ஆகுது. தட் இஸ் 10th April 1996. தனுசு ராசி, புராடம் நட்சத்திரம், மிதுன லக்னம் அவ. சரி. ஸோ அவ வந்து நல்லா படிப்பான், ஆக்சுவலா நல்ல இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஆஃப்லேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் படிக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் லேசியா இருக்கா. ஆக்சுவலி நல்லா படிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறா அவ ஆக்சுவலா. சரி. ஸோ அதுக்கு என்ன சார்? இப்போ என்ன பண்றாங்க நீங்க? அவ செகண்ட் இயர் பிஇ பண்றா. சார், அவங்களுக்கு இப்போ நடக்கிற திசை வந்து அவங்க என்ன இதில் பண்ணாங்கன்னீங்கன்னா என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, மிதுன லக்னம். சரி. இப்போ நடக்கிற திசை வந்து அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு சூரிய திசையில் ஓடும். அவங்களுக்கு என்ன பாதமா? சுக்கிரன், பூராடம்? பூராடம் பாதம் தெரியல சார். சரி. நீங்கள் ரெகுலராக வந்துமா அவங்களோட ஜாதகத்துக்கு சிரமம் பார்க்காம வேலைக்கிழமை தோறும் ஏதாவது வீடு பக்கத்திலே மகான்கள் சன்னிதானத்துக்கு கூட்டின்னு போகிறதுக்கு பழக்கப்படுத்திடுங்க. மகான்கள் சன்னிதானத்துக்கு ரெகுலராக போக அவங்களுடைய இந்த சுறுசுறுப்பு பங்கம் இல்லாமல் அனுகூலம் ஏற்படும். அடுத்தது கண்டிப்பாக வந்து அவங்க லைஃப்பில் வந்து திருச்செந்தூருக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். திருச்செந்தூருக்கு கூட்டின்னு போயிட்டு முதல் வாட்டி மட்டும் கடல் நீராடிட்டு ஏற்கனவே உபயோகப்படுத்திய துணியை கடலில் முக்கி தலையை சுற்றி விட்டுட்டு கோயிலே 39 லட்டு தானம் கொடுத்துட்டு பசுனையால் இந்த குழந்தை கையால் 5 அகல் தீபம் ஏற்றி திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதி தினமும் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாகவும் அடுத்தது வந்து கண்டிப்பாக பச்சரிசி துலாபாரம் கொடுக்க சொல்லுங்கள். அவங்க லைஃப்பில் இருக்கிற இந்த படிப்புடைய நெக்லிஜென்ஸ் வந்து மாறிட்டு பெரிய அளவுக்கு அனுகூலமும் சுறுசுறுப்பும் ஏற்படும். திருச்செந்தூர் பெருமாளுடைய திருச்செந்தூர் முருகர் படத்தை ராஜ அலங்கார படம்னு கிடைக்கும். அந்த படத்தை டெய்லி வச்சு காலையில் தீபம் ஏற்றிட்டு வர பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா அனுகூலமும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், என் பேர் பிரேம்ராஜ், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே சார். சார் பேசுங்க. சொல்லுங்க பிரேம்ராஜ். சொல்லுங்க சார். உங்களோட பெரிய ஃபேன் சார். நானே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். லைனே கிடைக்காது சார், இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. சரி. அது நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துக்கணும். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் சொல்வது என்னென்றா, நீங்கள் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுறது அது விடாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியே நடக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையை தீர்வதற்கு உண்டான எளிய பரிகாரம் நிச்சயமாக தருவதற்கு நீங்கள் விடாமல் ட்ரை பண்ணாவே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பாக அதனுடைய நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்குங்க. ஹலோ.
சார் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சார் கிட்ட பேசுங்க. லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்காரு, பட் லைன் கிடைக்கல. அடுத்த நேர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ 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 லைன்ல தாம்மா இருக்கீங்க, பேசுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன்மா. உங்க பேருமா? என் பேர் கிருஷ்ணாம்பாள். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க என் போறீங்க? பையனுக்காக பார்க்குறோம். என் பையனுக்கு சார்ட்ட பேசணுமா? ஓகே ஓகே பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா கிருஷ்ணாம்பாள். வணக்கம் சார். என் பையன் பேர் கிருஷ்ணன். சரி. செப்டம்பர் 11, 1983 பிறந்திருக்கான். சரி. நட்சத்திரம். சரி. துலா ராசி. சிம்ம லக்னம். சரி. சிம்மத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கு. சரி. 2ல புதன். சரி. 3ல சந்திரன். சொல்லுங்க. 4ல வந்து குரு கேது இருக்கு. சரி. அதுதான் கடகத்துல செவ்வாய் நீசன்னு சொல்றாங்க. சரி. 10ல ராகு இருக்கு. கல்யாணத்துக்கு பார்த்த நேரம் வரவே மாட்டேங்குது எதுவுமே. சனி சனி எங்க இருக்குன்னீங்க உங்க குழந்தைக்கு? அந்த மிதுனம், சிம்மம், கன்னி, துலாத்துல சனி உச்சம் மட்டும் இருக்குதா? ஆமா, உச்சம் தான் சொன்னாங்க. சனி உச்சம்னா சந்திரனோட சேர்ந்து இருக்கு. சரி. இந்த அமைப்பு பாதிப்பு இருந்தால் கூட இந்த கல்யாணத்தில் திருமண அமைப்பில் பாதிப்பு ஏற்படுமா? அப்படியா? கண்டிப்பாக வந்து மற்றபடி செவ்வாய் நீச்சத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏதாவது நீங்களே புஸ்தகத்தை படிச்சுட்டு இது மாதிரி குழப்பின்னு பண்ணியிருந்தீங்கன்னா சரியாக வராது. கண்டிப்பாக வந்து உங்கள் பையனை வந்து திருநள்ளாறு போயிட்டு நலத்திருத்தத்துக்கு உண்டான கை கால் கழுவிட்டாவது அங்கே யூஸ் பண்ண துணியை விட்டுட சொல்லுங்கள். சனி பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் உள்ள திருக்கொல்லிக்காடுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக விபூதியை தினம் வைத்து கொண்டு வர சொல்லுங்கள். ரெகுலராக வந்து கல்யாணம் ஆகிட்ட பிறகு கூட வருஷம் ரெகுலராக போகிறதுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் இது. அது வந்து சனி வந்து உச்சமாகி இருக்கிறதும் ஒரு விதமான தோஷம் என்பதை நினைவில் வைத்துக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு விட்டுற வேண்டாம். சனிக்கிழமை கண்டிப்பாக ஏதாவது வீடு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் தாயார் சன்னிதானம் அல்லது நரசிம்மர் சன்னிதானத்துக்கு ரெகுலராக போயிட்டு வரணும். அதை மட்டும் விட்டுறக்கூடாது. அதே போல் வந்து சனிக்கிழமை இரவு அரிசி இல்லாத உணவு எடுத்துக்கிறது அவர் திருமணத்தில் இருக்கிற தடையை தவிடுபடி ஆக்குமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் சுகுணா. ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. என் வீட்டுக்காரர் கேட்கணும், என் ஹஸ்பண்ட் கேட்கணும். சொல்லுங்க. நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேமா? டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. அவர் தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். சரி. தனுசு லக்கணம், 38 வயசு ஆகுது. எனக்கும் கேட்கணும். அவர் தொழிலும் சரியில்லை கொஞ்ச நாளாவே. சரிங்கம்மா, ஃபர்ஸ்ட் அவருக்கு கேட்டுக்குங்க. அவர் இதில் வந்து இந்த பாதிப்புக்கு வந்துமா எங்க இருக்கீங்க நீங்க? என்ன சார்? எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னையில தானே இருக்கீங்க? ரெகுலராக வந்து அவரை சொல்லுங்கள், வருஷத்துக்கு 2 முறை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு அவர் ரெகுலராக போயிட்டு வரணும். மீனாட்சி சுந்தரேஸ்வர் சன்னிதானத்தில் 23 வகையான 23 ஸ்வீட்ஸ், ஏதாவது ஸ்வீட்டோ அல்லது ஏதாவது ஒரு பிரசாத கடையிலேருந்து பொருளை வாங்கி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு பசு நெய் கொடுக்கறதோட அபிஷேக விபூதியும் அபிஷேக குங்குமத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு டெய்லி யூஸ் பண்ண சொல்லுங்கள். புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வில்வேலையும் பார்வதி தேவிக்கு ஏதேனும் குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர தான் அவருடைய உத்தியோகத்திலையும் இந்த தொழில் அமைப்பில் இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஏற்படும். அசைவத்தை சாப்பிட்றது தான் புதன்கிழமை அவர் அவாய்ட் பண்ணிட சொல்லுங்கள். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் புதன்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வீட்லேயே 5 அகலில் பசுனை தீபம் ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். சிவன் பார்வதி படத்தை வச்சு ஏற்றிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷத்தை ஏற்படுத்தும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார் சொன்ன விஷயத்தெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நேர்கிட்டயும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்ணீங்க? வணக்கம். என்னோட டாட்டருக்காக கேட்கிறோம். என் டாட்டர் பேர் வந்து கோமதீஸ்வரி. ஓகேம்மா. அவங்க டேட் ஆஃப் பர்த் 11/4/88. சொல்லுங்கம்மா. மேரேஜ்க்காக பாத்துட்டு இருக்கோம் சார். வணக்கம் சார். மேரேஜ்க்காக பாத்துட்டு இருக்கோம். மேரேஜ் வந்து கூட இல்ல, அதுக்காக சொல்லுங்கம்மா. உங்க ராசி எல்லாம் சொல்லுங்கம்மா. திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மீன லக்னம். மீன லக்னம், திருவோண நட்சத்திரம் இல்லைங்களா? ஆமா சார். சரி. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து திருமண அமைப்பில் தடையாக இருக்குது இல்லைங்களாம்மா? ஆமாம் சார். சரி, அவங்களுடைய அமைப்புக்குமா இப்போ ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க இப்போ சென்னையில் வந்து நீங்கள் எங்கே சென்னையில் இருக்கீங்களா வெளியூரில் இருக்கீங்க? சென்னையில் தானே இருக்கீங்க. எந்த இடத்துல இருக்கீங்க? கோயம்பேட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் ரெகுலராக வந்து திருவேற்காடுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை போகிற வழிக்கு போகிறதுக்கு பக்குவப்படுத்திடுங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். அது திருவேற்காடு அம்மனை போயிட்டு அம்மனை மட்டும் தரிசனம் பண்ணாமல் அந்த பின்னாடி புத்து இருக்கும், அந்த புத்தையும் வந்து ரெகுலராக சுற்றிட்டு வர்றது பெரிய அளவுக்கு விசேஷத்தை உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற தடையை நிவர்த்தி பண்ணும். அதோட வந்து உங்கள் பாப்பா வந்து மிதுன லக்னம் தானம்மா சொன்னீங்க? மீன லக்னம். கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து அவங்கள வந்து சிரமம் பார்க்காம கும்பகோணத்தில் கதிராமங்கலம்னு இருக்கும், வனதுர்கா பரமேஸ்வரின்னு இருக்கும்,
அந்த கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு வர்றது உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற இந்த திருமண தடையை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அந்த கதிராமங்கலம் வனதுர்கா பரமேஸ்வருக்கு ஒரு முறை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் முடிஞ்சு அந்த குங்குமத்தெல்லாம் வைத்து கொண்டு வருவதன் மூலியமாக அந்த படத்தை தினமும் கும்புறதோட பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கதிராமங்கலம் முடிச்சிட்டுமா கண்டிப்பாக திருவெண்காடு புதஸ்தலத்துக்கும் போயிட்டு புதனுக்கும் அர்ச்சனை பண்ணி புதனோட அகோரமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு ஏதாவது கல்யாணம் முடிஞ்சவுடன் ஏதேனும் வந்து கைங்கரியம் பண்ணுவதாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அன்னதானம் போன்ற கைங்கரியம் வந்து பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். இதை பண்ணாவே போதும், உங்கள் பாப்பாவுக்கு இருக்கிற நிவர்த்தி ஏற்பட்டுரும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம் சார். வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் நரேஷ். ஓகே நரேஷ், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட ராசி நட்சத்திரம் சொல்லி பேசுங்க. டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க நரேஷ். சரி மேடம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். என் பேர் நரேஷ். சரி. ராசி வந்து விருச்சக ராசி, நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். சரி. வயசு 23 ஆகுது. சரி. டேட் ஆஃப் பர்த் வந்து 29/1/92. சரி. சார் இப்போ வந்து வேலை பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் ஜாப் வந்து சாட்டிஸ்ஃபைடா அமையல. லக்கணம் என்ன தெரியாதுங்களா? லக்கணம் தெரியல சார். சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அனுஷ நட்சத்திரம் தான் இல்லையா நீங்க? ஆமா சார், அனுஷ நட்சத்திரம். எங்க இருக்கீங்க? நாங்க இப்போ வீடு வந்து எங்களுக்கு நேட்டிவ் ஃபுல்லா சென்னையில மந்தவெளியில இருந்தது. டெம்பரரியா இப்ப வீடு கூட சரியா அமையல. சரி. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பிரச்சனைனால வீடு இப்ப டெம்பரரியா வெளில தான் இருக்கும். சரி. இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நடக்கிற இந்த தசை வந்துமா 7.5 சனி வந்து முதல் சனி நடக்குது. வயசு என்ன சொன்னீங்க? 23 தானே சொன்னீங்க? ஆமாம் சார். அந்த சனியுடைய பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு மனக்குழப்பத்தையும் நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்தும். கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து நீங்கள் ரெகுலர் ஒரு வாட்டி சிரமம் பார்க்காம ஸ்ரீசைலம்னு இருக்கும் ஆந்திராவில். அந்த ஸ்ரீசைலம் பகவானை வந்து சிவனை வந்து கண்டிப்பாக உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுற ஒரு பிராப்தத்துக்கு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த ஸ்ரீசைலத்துக்கு போய்ட்டு 1 நாளோ 2 நாளோ இருந்து அந்த அபிஷேக டிக்கெட்டை வாங்கி உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணுறச்ச விபூதியை நல்லா சிவனுக்கு சாத்திட்டு அந்த விபூதியை எடுத்துகிட்டு வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க. வருஷம் இது ரெகுலராக பண்ணுங்கள். இன்னும் 4.5 வருஷத்துக்கு இந்த 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்கிறனால இப்போவே அதை வந்து ஒரு தடவை பண்ணிவிட்டு அதோட நல்லா இருப்போம்னு நினைக்காம ரெகுலராக பண்ணுங்கள். இது பண்ண நல்லாயிருக்கும். திங்கட்கிழமையும் சனிக்கிழமையும் மட்டும் திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கும் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு வர்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்கான நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய பரிகாரம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே யதார்த்தமான முறையில் பதில்கள் சொன்னீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி. வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி கொண்டே இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அதுக்கு எளிய முறையில் ஜாதக ரீதியாக பரிகாரம் சொல்வதற்காக தான் நாங்கள் இங்கே இருக்கின்றோம். அதேபடி நீங்கள் ஒரு முறை கிடைக்கவில்லை என்று வருத்தப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.